அதே போல் தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது, தொழில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது செலவுகள் கட்டுப்பாட்டில் இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எவ்வளவு செலவு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, செலவுகள் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கணும். கட்டுப்பாட்டை மீறி போயிடக்கூடாது. நீங்கள் என்ன பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, உங்களுடைய ஒரு செலவு கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும். அகலக்கால் வச்சு போகக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது வேலை அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த வாரத்தில் வேலையை பார்த்திங்கன்னா சில இடைஞ்சல்கள் சேரும். சில இடைஞ்சல்கள் ஒரு வேலை செய்கிறோன்னே, சரி நீ மதியானிக்கு வேலைக்கு போனோம், வேலையை முடிச்சுட்டு வந்தோம்லாம் இருக்க சின்ன இடைஞ்சல்கள் 3வது மனுஷன் மூலமாக வேணும்னே எவனாவது தகராறு பண்ணுவான், சண்டை பண்ணுவான். ஏதாவது நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டோம். நம்ம வாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம கரெக்டாக வேலை செஞ்சாலுமே என்ன வேலை பார்க்குற போகிற வரை நம்மளை ஒரு மாதிரி பேசுவானுங்க. அது நமக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால அப்படியே போயிடுறீங்க. தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் தொழிலெலாம் ஓரளவுக்காவது கொஞ்சம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும்.